Hi friends, பாஷாஸ் கிச்சன்ல நம்ம இன்னைக்கு 4 வகையான சிக்கன் ரெசிபீஸ் பார்க்க போறோம். இஃப்தாருக்கு செய்யக்கூடிய மாதிரி ஈஸியான கிரேவி ரெசிபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வரிசையில் 4 வகையான யூனிக்கான சிக்கன் கிரேவி ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் வறுவல் மசாலா, அதாவது புனா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு. இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக மல்லி விதை, சோம்பு, மிளகு, கிராம்பு அப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2லேருந்து 3 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் தக்காளிக்கு பதிலாக தக்காளியோட பேஸ்ட் இதில் சேர்த்துருங்க. ஒரு பிளெண்டர் ஜாரில் 2 தக்காளியை சேர்த்து ஊட்டிட்டு அதை அதே இதில் சேர்த்துருங்க. மசாலாவில் இதில் மஞ்சத்தூள், உப்பு அப்புறம் கொஞ்சம் குழம்புத்தூள், அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கலந்த சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இதை நம்ம எடுத்து இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா சிக்கன் வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். கொஞ்சம் ஒரு 90% வரைக்கும் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த கிரேவி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்பயுமே செய்கிற சிக்கன் கிரேவியோட இந்த புனா சிக்கன் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம டாபாலெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இதில் நான் தண்ணி ஊற்றலை. சிக்கன் வேகும்போது நம்மளுக்கு தண்ணி விடும் அப்படின்றதுனால. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறியில் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துடும். நம்மளோட சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு செமி கிரேவியாக. இந்த ரெசிபி பராட்டா, ரோட்டி, சப்பாத்தி அப்புறம் பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான ஒரு சிக்கன் கிரேவி. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வாங்க பார்க்கலாம். பேச்சுலர் ஸ்பெஷல் சிக்கன் செமி கிரேவி ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் வதக்கிக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மசாலாவோட நல்லா வேக விடுங்க ஃபுல் ஃப்ளேமில். இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா அதை நம்ம சாட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில். இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த சிக்கன் பீசஸில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாமே வந்து பீசஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் இதை பேன்லேயே வேக வச்சுட்டேன். உங்களோட சிக்கன் பீசஸில் வந்து எலும்பு இருக்குது அப்படின்னா குக்கரில் வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மறுபடியும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்தில் நம்மளோட சிக்கன் வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வேக வைக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்க நம்மளோட செமி கிரேவி சிக்கன் ரெசிபி தயாராயிருச்சு. இந்த கிரேவிக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் தேவையில்லை. வீட்டில் யூஸ் பண்ணுற அதே மிளகாப்பொடி மஞ்சப்பொடி மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த கிரேவியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த கிரேவியும் நம்மளுக்கு குஷ்காக்கு சப்பாத்திக்கு ரோட்டிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வரிசையில் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டிநாடு மசாலா சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். செட்டிநாடு மசாலா சிக்கன் செய்யறதுக்கு நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் செட்டிநாடு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செட்டிநாடு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பிரிஞ்சி இலை, ஒரு பாதி பட்டை, 3லிருந்து 4 லவங்கம் எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் நம்ம வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகோட அளவு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஏறக்குறைய சேர்த்துக்கலாம். நிறைய உங்களுக்கு மிளகு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கூட நீங்கள் இதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு தனியா ஜீரகம்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பவுடர் மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். அதை ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த செட்டிநாடு மசாலால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில இந்த மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போறதில்ல, அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்ததா இதுல கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுல 1/2 லெமன் ஓட ஜூஸ் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி இல்லாததுனால நம்ம வந்து இன்னைக்கு இதுல வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துருக்கோம். சிக்கன்ல வந்து நம்ம லெமன் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி சிக்கனோட பீசஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கணும். இந்த அளவு தண்ணி எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்குன்றதுனால கொஞ்சமா பெப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கறி வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் கறியை லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. கரெக்டாக ஒரு 10லிருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து இதை இன்னைக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணாமல்
ஹை ஃப்ளேமில் நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ண போகிறோம். ஒரு கரண்டி வச்சு இதை வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரை அவுட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் இது நம்ம இந்த மாதிரியே கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இந்த சிக்கன் மசாலாக்கு வந்துடும். பாருங்க, இப்போ நம்மளோட சிக்கன் மசாலா நல்லா ட்ரை அவுட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண இந்த மசாலா வந்து நம்மளுக்கு பவுடர் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு அப்படின்னா அது நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வறுவலோ இல்லை ப்ரான் வறுவலோ செய்யும்போது அந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா நம்ம வந்து வீட்டில் அரைச்சது அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த எல்லா சிக்கன் ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதுரை ரோட்டு கடை சிக்கன் சால்னா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. இந்த சால்னா ரெசிபி நம்மளுக்கு வந்து பரோட்டாக்கு சப்பாத்தி ரோட்டி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சால்னா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து அன்னாச்சி பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதில் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சமாக கலந்து தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலா தூள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக புதினா லீவ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் நல்லா இறங்கணும். அப்போ வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் இதில் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நான் கொஞ்சமாக வந்து இதில் கலந்த தூள், கரம் மசாலா தூள், வெறும் தூள், அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் காரம் கம்மியாயிருச்சு அப்படின்றதுனால கொஞ்சமாக வெறும் தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இதை நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 2 விசிலில் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 2 to 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சால்னா ரெசிபி தயாராகிருச்சு. இந்த எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிரியாணி ரெசிபிஸ் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.